ஹாய் டியர்ஸ், நான் மீனஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் தான் இது. எப்போவுமே ரொம்ப எங்கேயா மேக்கப் கிளம்பும்போது அவசரமாக கிளம்புவோம். அப்போ வந்து நான் வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருந்தது, என் பொண்ணு வந்ததா அப்படின்னால கொஞ்சம் வீடியோ பண்ணால் ஓகே. அதனால் வந்து நான் விலாக் மாதிரி போடலாமே அப்படின்னு ஐடியா பண்ணி தான் இந்த விலாக் போட்டுட்ருக்கோம். அவசரமாக கிளம்பி அந்த மேக்கப்புக்காண்டி போயிட்டு இருந்தேன். இந்த மேக்கப்புக்கு வந்து 10 மணிக்கு வாரேன்னு சொல்லியிருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 9:50 ஆயிடுச்சு. இந்த மேக்கப் எப்படி நம்மளை புக் பண்ணாங்க அப்படின்னா, 13-12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த பொண்ணோட அம்மா, சடங்கு பொண்ணோட அம்மா, அவங்களுக்கு நான் மேரேஜுக்கு பண்ணியிருந்தேன். அது எல்லாமே இப்போ அவங்க ஃபேமிலிக்கு பிடிச்சதுனால சடங்குக்கு நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு என்னை புக் பண்ணியிருந்தாங்க. லேட் ஆகிடுச்சின்னு நான் அவசரமாக போயிருந்தேன். ஆனால் அப்போ தான் வந்து எங்கள் தாய் மாமாவோட சீர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு நேரில் இன்றைக்கி தான் பார்த்தேன். சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிடலாம் ஆஃப்டர் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ஸ்டேஜுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா பொண்ணு அப்போ தான் அவரோட சடங்குகளை தான் பண்ணிகிட்டு இருந்தார். சரி அப்போ நம்ம ரூமில் போய் எல்லாமே எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ரூம் போயிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன். எப்போவுமே சடங்கு மேக்கப் அப்படின்னால மேக்ஸிமம் ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரெடிஷ்னல் ஜடையாக இருந்தது அப்படின்னா நான் முதல்லே பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா முடியெல்லாம் ஈரமாக இருக்கும், அவங்க டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அவங்களால கொடுக்க முடியும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால நான் ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணி கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்து முடித்து சரின்னு சொல்லிவிட்டு திரும்பியும் ஸ்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் பார்க்குறேன். அப்பவும் வந்து ஐயரோட சடங்குகள் முடியல. ஐயோட நான் லேட் ஆகும் போலன்னு சொல்லிட்டு திரும்பியும் ரூமுக்கு வந்து நான் என்னோடய ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த கேப்லேயே பண்ணிவிட்டு முடிச்சு நிற்கவும் அவங்க பொண்ணு வந்து தலைக்கு தண்ணிலாம் ஊற்றிட்டு ரூமுக்கு வந்தாங்க. கடகடன்னு ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ரொம்ப குட்டி பாப்பா தான், ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்னோடய ஹேர் ஸ்டைல் பண்ணது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அத்தை அதில் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட அத்தை ரொம்ப க்யூட். அந்த பொண்ணை ரொம்ப ரசித்து சாரி எடுக்கிறதுலேருந்து அவளுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ரசித்து பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேஸ் எல்லாம் மேக்கப் எல்லாமே முடிச்சாச்சு. ஹைலைட் வந்து அவங்க மாமா தான். பார்த்துருந்தாங்க. மருமகளை வந்து பார்க்குறதுக்காண்டி ரூமில் வந்து வெயிட் பண்ணாங்க. மருமகளை பார்த்த சந்தோஷத்தில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா குழவை சத்தம் இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பொண்ணு ஸ்டேஜுக்கு போய் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. தனியாக ஃபோட்டோ எடுக்க முடியலை. சரின்னு சொல்லிவிட்டு ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் மீ நோஸ்.